Hi, Prabhu. Hi, bro. Actually, in the video is all about associate nations brand of cricket தான். அந்த மாதிரி ஒரு கிராக்கர் ஆஃப் மேட்ச்லாம் டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக ஆக்சுவலி நம்ம ப்ரிப்பேர்ட்லாம் கிடையாது. நமீபியா அண்ட் ஓமன் மேட்ச் என்ன மாதிரி ஒரு இன்டென்ட் காட்டினாங்க ஓமன் அப்படின்றத பார்த்துட்டு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ போயே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. தே டிசர்வ் திஸ் வீடியோன்னு தான் சொல்லணும். கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் தூங்கிட்டு இருந்தேன். எழுந்து பார்க்குறப்போ ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்தாங்க நமீபியா. 3 விக்கெட்ஸ் தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க. 33 பால் 37 அடிக்கணும். கண்டிப்பா எப்படியும் நமீபியா வின் தான் பண்ண போறாங்கன்னு நினைச்சு மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி ஒரு புல் பேக்கா இருந்தது ஓமன் பவுலர்ஸ் கிட்ட இருந்து. சூப்பரா பண்ணாங்க. அண்ட் நான் வந்து என்ன ஒரு அப்செட் ஆனேன்னா, ஏன் வந்து அந்த மீக்ரன் வந்து அவ்வளோ சூப்பரா போட்டிருக்காரு, அவருக்கே வந்து கொடுத்துருக்கலாமே இது சூப்பர் ஓவர்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் செகண்ட் ஹாஃப்ல சொன்னாங்க ஒரு பிராண்ட் நியூ பால் கொடுப்பாங்க. ஸோ நியூ பால்ல போடுறதுன்றது ஒரு ஸ்கில்லு. ஸோ நம்மளோட பெஸ்ட் பவுலருக்கே போகலான்னு சொல்லிட்டு பிலால் கிட்ட போயிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு மேட்சை காஸ்ட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். டேவிட் விசா எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்ன மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணும் கிரன்ச் சுச்சுவேஷன்லங்கிறத திருப்பி காட்டினாங்க. பயங்கரமான ஒரு மேட்ச். உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. அதான் ப்ரோ, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே நான் ஓமன் கொஞ்சம் அப்செட் ஆயிருந்தேன். ஏன்னா பார்படாஸ்ல தான் நடக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பிச்சர்ஸ் நமக்கே தெரியும் எவ்வளோ ஸ்லோ விக்கெட்ஸ்னு. ஏன்னா நேற்று பிஎன்ஜி பார்த்தோம், அவங்க ஒரு சூப்பரான ஒரு கேம் கொடுத்தாங்க நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 20 ரன் ஷார்ட் அப்படின்னு தான் இருக்கும். இந்த மேட்ச் 130 இருந்திருந்தா இன்னும் நல்லா வின் பண்ணியே இருந்திருக்கலாம் ஓமன். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் பிலால் கான் வந்துட்டு அவர் சூப்பர் ஓவர் இல்லாம அவங்க நமீபியா இன்னிங்ஸ்ல நல்லா பவுலிங் போட்டாரு. நானும் அதான் நினைச்சேன், ஏன்னா பிலால் கானுக்கு தான் போவாங்க. ஏன்னா ஆப்வியஸா நியூ பால் நல்ல மூமெண்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த ஃபுல் டாஸ் தவிர மற்ற எல்லா பாலும் நல்லா தான் போட்டாரு. இந்த ஒரே ஒரு ஃபுல் டாஸ் 6 மட்டும் தான் ஒரு லூஸ் பாலை தவிர்த்து மற்றதெல்லாம் அவங்க ஃபீல்டை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. எராஸ்மஸ் வந்துட்டு அந்த ஸ்வீப் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த பாயிண்ட்ல அடிச்ச ஒரு யார்கர் பவுண்டரியா இருக்கட்டும், அது வந்து நல்ல பால் தான். கிரெடிட் கொடுத்து அவனு மேரன் கான் வந்துட்டு கடைசி ஓவர் 5 ரன் டிஃபெண்ட் பண்றாரு. 2 செட்டில்டு பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க இருந்து புல் பேக் பண்ணி, பட் ஆஸ் அ விக்கெட் கீப்பரா வந்துட்டு நான் வந்துட்டு விக்கெட் கீப்பரா இருந்திருக்கேங்கனால அதை வந்துட்டு அவர் கண்டிப்பா விக்கெட் கீப்பர் கலெக்ட் பண்ணிருக்கணும். அண்ட் இன்னொன்னு அவர் கொஞ்சம் டைம் எடுத்து அடிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அவர் ஃப்ரேம்லயே இல்ல, ரன்னர் ரெண்டுல இருந்து ஓடி வந்த ஒரு பேட்ஸ்மேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு அடிச்சிருந்தாருன்னா மேபி ஓமனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீட் மெமரிஸா இருந்திருக்கும் இந்த மேட்ச். பட் ஸ்டில் பால் கேதர் பண்ணிருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு ஆடுறீங்க, ஒரு வேர்ல்டு கப் ஆடுறீங்கன்னா ஆப்வியஸா அந்த பால் நீங்க கேதர் பண்ணிருக்கணும். சோ ஆக்சுவலா இது ஓமன் வின் பண்ணிருக்கணும் இந்த மேட்ச். எனக்கு அதுவே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு. அதுதான் நான் அதை மட்டும் ஆட் பண்றேன். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் ஆர்சிபிக்கு எப்படி வந்து லக்கு வந்து அவங்க பக்கம் போயிட்டே இருக்கு இந்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் அப்போ அந்த மாதிரி ஓமனுக்கு போயிட்டு இருந்தது. அவங்க அவ்வளோ கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்து அவ்வளோ டைட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. எப்படி வேணா போயிருக்கலாம், ஒரு மிஸ் இட்டு ஒரு எட்ஜ் 4க்கு போயிருக்கலாம். நம்ம நிறைய மேட்ச் பார்த்துருக்கோம். லாஸ்ட் ஒரு 3-4 ஓவர்ஸ்ல பால் டு பால் ரன் இருக்குன்றப்போ ஒரு எட்ஜ் 4 கேன் பி த டிஃபரன்ஸ். அது எதுவுமே நடக்கல. அது எதுவுமே இவங்க பக்கம் போல. டேவிட் விசா லாஸ்ட் ஓவர் ஃபுல்லா நான் ஸ்ட்ரைக்கர் இருந்தாரு. லாஸ்ட் 2 பால் தான் ஸ்ட்ரைக் கிடைச்சது. அந்த மாதிரி அவ்வளோ லக்கு ஃபேவர் பண்றப்போ கண்டிப்பா புடிச்சிருக்கணும். ஆனா ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா, ஒரு வாய்ஸ் கேட்கல ப்ரோ, வாய்ஸ் கால் வருது போல. இல்ல கால் வந்தது, அதனால கட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஆக்சுவலி என்னன்னா, அவர் வந்து அப் டு த ஸ்டம்ப்ஸ் வந்து நின்ட்டாரு கீப்பர். அப்படிங்கிறப்போ கிளவரா என்ன பண்ணிட்டாரு பவுலரு, ஒரு ஸ்லோ கொஞ்சம் பவுன்சியா போட்டாரு. அவர் கலெக்ட் பண்றதுக்கு இப்ப கீழே வந்து நின்றுட்டு இருக்காரா அப் டு த ஸ்டம்ப்ஸ். ஸோ பவுன்ஸ் வந்ததும் அவருக்கு ஹேண்ட் இவ்வளவு ஹைக்கு வந்ததும் அவருக்கு கலெக்ட் பண்ண முடியல பால். அவங்க மேபி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். மேபி அவங்க பேசுறது வேறவா இருக்கும். பவுலர் வந்து நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பால் போடுறேன் அப்படின்னு அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. பவுலர் எனக்கு சும்மா என்ன சொல்றது, ரொம்ப கிளவரா இருந்தது அந்த பால். அவர் வந்து அப் டு ஸ்டம்ப் இருக்கப்போ கீப்பர் கைக்கு வர மாதிரி பால் தான் வரும்னு நினைச்சு அவர் கீழே ஸ்வீப் பண்ணாரு. அது பால் மேல போயிருச்சு. கொஞ்சம் அவர் அந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா அவங்க கையில இருந்த கேம் தான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவங்க கையில இருந்த கேம் எந்த அளவுக்கு லக் ஃபேக்டர் வந்து ஓமன் பக்கம் வந்ததோ, லாஸ்ட் பால்ல அவங்களுக்கு அந்த லக் இல்லாம போச்சு. அவர் கலெக்ட் பண்ணியிருந்தா அவங்க வின்னு, அவர் ஓடி வந்து அடிச்சிருந்தா வின்னு. எந்த அளவுக்கு அவங்க கையில இந்த மேட்சை மிஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதான் ப்ரோ, லைக் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். தப்பு சொல்லக்கூடாது. ஓமன் வந்துட்டு லைக் அசோசியேட் கண்ட்ரிஸ் தான். மேபி விளையாட எக்ஸ்பீரியன்ஸ் வர இதெல்லாம் யோசிப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா இது எல்லாமே பார்ட் ஆஃப் கேம் தான். அவரு ஆக்சுவலா பேட்ஸ்மேனை பிளஃப் பண்றேன்ட்டு விக்கெட் கீப்பரையும் பிளஃப் பண்ணிட்டாரு பவுலரு. ஏன்னா அந்த பவுன்சர் வந்துட்டு கண்டிப்பா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலா.
பட் ஸ்டில் அவர் வந்துட்டு அது பாருங்களேன், அது கையில பட்டுருச்சு, அது உடம்புல பட்டிருந்தா உடம்புல பட்டு கீழே விழுந்திருக்கும். எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷனா ஆனனால நமீபியா பாருங்க 20 ஓவர் 5 ரன் ரேட்ல ஆடிட்டு இருந்தவங்க சூப்பர் ஓவர்ல வந்து 21 ரன் அடிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஓமன் பேட்டிங்லயும் ஃபர்ஸ்ட் பால் அந்த ஃபுல் டாஸ் தூக்கி கடாசி இருந்தாருன்னா விசிஏ கை வந்திருக்காரு, விசிஏக்கு கை இழுத்துட்டு இருந்திருக்கும், கண்டிப்பா யாருக்கும் ஃபீல் பண்ணிருக்க மாட்டாரு. சோ அது ஒண்ணு மிஸ்டேக் தவிர, ஏன்னா லாஸ்ட் பால் அந்த நியூ பேட்டர் வந்துட்டு அந்த ஃபுல் டாஸை கன்வெர்ட் பண்ணாரு. ஒரு 6 போயிருந்தா மேபி வீசா வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாரு பவுலிங் கூட. பட் ஸ்டில் அவங்க பவுலிங் கோச் ஆக்சுவலி மார்னே மார்க்கல் நினைக்கிறேன். ஸோ மேபி ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கனெக்ஷன், அதனால கண்டிப்பா அது ஒன்று ஹெல்ப் பண்ணிருக்கு. அண்ட் இது ஒரு வேக்கப் கால், எல்லா டீமுக்கும் அது ஒரு வேக்கப் கால். நம்மளும் கூட பேசியிருந்தோம், லைக் யூஎஸ்ஏ வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி குரூப்ல போட்டாங்க, எல்லாம் கொஞ்சம் வேக்கப்பா இருந்துக்குங்க. ஏன்னா FIFA வேர்ல்டு கப் ஃபுட்பால்ல வழக்கமா இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா 2023 இந்த 2022 வேர்ல்டு கப் அர்ஜென்டினா ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுதி அரேபியாவோட லாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய அப்செட்னு சொல்லக்கூடாதுன்னு வேற நம்ம ரேவன் சொல்லியிருக்காரு. ஸோ அசோசியேட் டீம்ஸ் வந்துட்டு கண்டிப்பா நல்லா ஒரு பெட்டர் கிரிக்கெட் ஆட போறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ், ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈக்குவலி அதுதான் ஆக்சுவலி கமிங் டு திஸ் வேர்ல்ட் கப் 3 மேட்ச் நடந்திருக்கும். 3 மேட்சும் அசோசியேட் நேஷன்ஸ் செம்மையா பண்ணியிருக்காங்க. யூஎஸ் பாத்தீங்கன்னா 17 ஓவர்ஸ்ல 190+ சேஸ் பண்றாங்க. பிஎன்ஜி வெஸ்ட் இண்டீஸ் 19 ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு 130 ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு அவ்வளோ ட்ரை பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான், நீங்க ஆஃப் கேமரா சொன்னீங்க, அந்த பூர் அண்ட் ரிவ்யூ அண்ட் ராஸ்டன் சேஸ் அண்ட் ரசல் தான் டிஃபரன்ஸ். மேபி அங்க ராஸ்டன் சேஸ் அந்த மாதிரி ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் பிளே பண்ணி ஒரு 27 பால் 42 அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா 2 நியூ பேட்டர்ஸ் கேன் சோக் இன்டு தி பிரஷர் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, என்ன வேணா நடந்திருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமீபியா ஓமன் அப்படி ஒரு இன்டெக்ட் காட்டுறாங்க ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்க்குள்ளே நம்ம ஒரு சூப்பர் ஓவர் பார்த்துருக்கோங்கிறப்ப என்ன மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் எல்லா கண்ட்ரிஸும் விளையாடிட்டு இருக்காங்கன்னு பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐபிஎல்ல அந்த மாதிரி ஃபுல் லோ ஸ்கோரிங் போரிங் கிரிக்கெட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுதான் இந்த வீடியோவே சூப்பரா விளையாடுனாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்குங்கிறத டேவிட் வில்சன் காட்டினாரு. அவர் சவுத் ஆப்பிரிக்காக்கு அவ்வளோ இன்டர்நேஷனல் கேம் விளையாடி இருக்காரு, 40 இயர்ஸ் ஆக போகுது நியர்லி. அந்த மாதிரி ஒரு ஏஜ் இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் அண்ட் இன்டென்ட் காட்டுறது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் கேம்ல நீங்க வந்து சூப்பர் ஓவர்ல ஒரு 21 அடிக்கிறீங்கன்னா அங்க போய் நீங்க சீல் பண்ணிட்டீங்க மேட்ச் தான் சொல்லணும். ஸோ அதான் ப்ரோ, லைக் அவங்க நமீபியா ஓமன் என்ன ஒரு அசோசியேட் டீம்ஸுமே வழக்கமா லைக் த்ரூ தி இயர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா தெரியாது. பிகாஸ் எல்லாம் இப்ப T20 கிரிக்கெட்டை ஒரு ப்ரொஃபஷனலிசமா எடுத்து எல்லாரும் எல்லா இடத்துலயும் சீரியஸா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்டென்ட் இருக்கு. இதே டீம் ஒரு 50 ஓவர் வேர்ல்டு கப்ல நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா தெரியாது. பட் 2020 கிரிக்கெட் அதுதான் லைக் இதான் பிராண்ட் ஆயிட்டு இருக்கு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபார்மேட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அப்கமிங் கேம்ஸ்ல இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கலாம். மேபி 2007 50 ஓவர் வேர்ல்டு கப் நீங்க சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி வேற இந்தியாவோட அப்செட் பத்தி. ஸோ மேபி இந்தியாவுக்கு கூட ஒரு சர்ப்ரைஸ் நடக்கலாம். ஸோ யா நல்லா இருக்க போகுது த்ரூ தி வேர்ல்டு கப். நம்ம ஆக்சுவலா இந்த மாதிரி சின்ன கேம்ஸ் எல்லாம் கவர் பண்ண வேணாம் ஆஃப் த கேமரா பேசியிருந்தோம். ஸோ போற போக்க பார்த்தா எல்லா லீக் மேட்சஸுமே கவர் பண்ற மாதிரி இருக்கும் போல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்டென்ட் காட்டுறாங்க. ஆக்சுவலி கிரிக்கெட் இஸ் மோர் ஆஃப் இன்டென்ட் தான். நீங்க என்ன மாதிரி இன்டென்ட் காட்டுறீங்க, நீங்க வந்து ஒரு 120 110 அடிக்கிறாங்க இன்னைக்கு, 110 நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறேன், ஆப்போசிஷனை நான் வின் பண்ண போறேன்ற மைண்ட் செட்டோட வர்றது, ஃபீல்டிங் பண்றது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும் மேட்சை. சும்மா வந்து 110 தானே ஒரு 11 ஓவர்ஸ்ல சேஸ் பண்றாங்க 10 ஓவர்ஸ்ல சேஸ் பண்றாங்கன்னா நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஃபுல் ஒன் சைடட் கேம்ஸ் போகுதுங்கிறப்ப இந்த மாதிரி இன்டென்ட் காட்டுறப்போ நமக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே. ஸோ அதுதான் நீங்க சொன்ன பாயிண்ட் தான் நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். மேபி அது ஃபினிஷிங் தாட்டா கூட நம்ம எடுத்துட்டு போல. என்னோட ஃபினிஷிங் தாட் சொல்றேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. அந்த T20ன்றது பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டா மாறிட்டு இருக்குங்கிற மாதிரி. இன்னொன்னு என்னன்னா அவங்க ஃபுல் டைமே T20 தான் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நேஷன் டீமா கம்பைன் ஆகி ஆடுறத பாத்தீங்கன்னா T20 தான். அவங்க டெஸ்ட் பிளேயிங் கண்ட்ரி கிடையாது, ஓடிஐ ரேரா விளையாடுவாங்க. ஒரு இயர்க்கே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 5 to 10 கேம்ஸ் ஆடினாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ T20 தான் அவங்க ஃபுல் டைம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்றாங்கன்றப்போ அவங்களுக்கு வந்து இதுதான் நம்ம கிரிக்கெட்டே, இதுதான் நம்ம ஆடுற ஃபுல் டைம் கிரிக்கெட்டே அப்படிங்கிறப்ப அவ்வளோ இன்டென்ட் காட்டுறாங்க, அவ்வளோ டீமை பைண்ட் ஆயிருக்காங்கன்றது தெரியுது. அண்ட் எராஸ்மஸும் அவர் வந்து ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு கேப்டன் பண்ணிருக்காரு, T20 கிரிக்கெட்டுக்கு கேப்டன் பண்ணிருக்காரு. அந்த கேப்டன் சூப்பர் ஓவர்ல என்ன மாதிரி ஒரு
கேம் விளையாடினாருன்றத நம்ம பாக்குறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே வருது. ஓமனும் நம்ம தவிர்க்க முடியாது. அவங்க யுஏஇ அந்த அரப் கண்ட்ரிஸ் இதுல அவங்க ஒரு பெஸ்ட் டீம் தான் ஓமன். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா அந்த குவாலிஃபயர் விளையாடுறப்போ அவங்க ஒரு 21 அடிச்சிருப்பாங்க நேபாள் கிட்ட சூப்பர் ஓவர்ல, செம்மையா விளையாடி இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு திருப்பி நமீபியா பண்ணி காட்டிட்டாங்க. ஸோ அவங்க ஃபுல் டைமா T20 ஆடுறது அவங்களுக்கு எப்படி அட்வான்டேஜா இருக்கு அப்படிங்கிறது தான். எனி டீம் கேன் வின் எனி டீம் இன் T20 ஐஸ். நம்ம யாருமே ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அதை தான் காட்டிட்டு இருக்காங்க எல்லா அசோசியேட் நேஷன்ஸும். வெல் பிளேட் ஓமன், வெல் பிளேட் யூஎஸ், வெல் பிளேட் பிஎன்ஜி. கனடாவையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த லாஸ்ட் ஒரு 4-5 ஓவர்ஸ்ல தான் மேட்சை திருப்பிட்டாங்க யூஎஸ். ஸோ எல்லா அசோசியேட் நேஷன்ஸும் சூப்பரா விளையாடி இருக்காங்க. சல்யூட் டு தேர் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் டீம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா இன்ட்ரெஸ்டா போகும் இந்த T20 வேர்ல்ட் கப்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்க பினிஷிங் தாட்ஸ்? ஸோ அதான் ப்ரோ, இன்னைக்குமே வந்துட்டு ஓமன் வந்துட்டு ஒரு சில கேட்சஸ் மிஸ் பண்ணாங்க. பவுண்டரி லைன்ல ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க, பவுலர்ஸ் காட்டன் போல்ட் 2 மிஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா வின்னே பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது எல்லாரும் இன்டென்ட் காட்டுறாங்க. வழக்கமா வந்துட்டு அசோசியேட் டீம்ஸ்னா ஈஸி, அதாவது பெரிய பெரிய டீம்ஸ்லாம் எப்படி பேசுவாங்கன்னா, இஃப் இன் கேஸ் நம்ம இந்த பெரிய டீமோட தோத்துட்டா இவங்க 2 பேரும் அடிச்சு நம்ம உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. பட் இங்க அதுக்கான கதையே இல்லை. நல்லா விளையாடுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான், கிரிக்கெட் இஸ் அ மைண்ட் கேம். என்னதான் வந்துட்டு யூஎஸ்ஏ வந்துட்டு 17 ஓவர்ல அடிச்சாலும் அந்த இன்டென்ட் அவங்க காமிச்சிருக்காங்க. நாளைக்கு நம்மளே வந்துட்டு ஒரு 130 140 இந்தியா ஆல் அவுட் ஆகி, இல்ல மேபி ஜஸ்ட் சொல்றேன் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல, பட் இஃப் இன் கேஸ் நடந்தா ஸோ கண்டிப்பா அவங்க அந்த ஒரு இன்டென்ட் காட்டினாலதான் இருக்கும். மேபி சூப்பர் 8க்கே ஒரு 2-3 அசோசியேட் டீம்ஸ் வரலாம் போல. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பேசலாம், நிறைய பேசலாம், பேசிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மேட்சுக்கு ஓமனுக்கு ஒரு பெரிய சொல்யூட். அண்ட் நமீபியாவும் சொல்லிதான் ஆகணும். அந்த ப்ரெஷர்ல இருந்து கண்டிப்பா 21 ரன்ஸ் இந்த சூப்பர் ஓவருங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ மோர் எக்ஸைட்டிங் திங்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு நமக்காக இந்த வேர்ல்டு கப்லன்னு சொல்லி என்னோட ஃபினிஷிங் தாட்டை நான் முடிச்சுக்கிறேன். அதான் ஆக்சுவலி இந்தியாவுக்கு என்ன இப்போ ஒரு அட்வான்டேஜ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க இவங்களை வந்து என்ன சொல்றது, ஒரு லோவா ரேட் பண்ண மாட்டாங்க. யூஎஸ்ஆ இருக்கட்டும், அசோசியேட் கண்ட்ரிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்கன்றப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல் சைடே போகலாம், மாத்தி டீமை மாத்தி ஏதாவது கொஞ்சம் ஒருத்தருக்கு ரெஸ்ட் கொடுத்து இவங்களை ஆட வைப்போம், அந்த மாதிரிலாம் போகாம எல்லாருக்கும் வித் டியூ ரெஸ்பெக்ட் நம்ம ஃபுல் டைம் 11ஸ்ல தான் போய் ஆகணும். பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், இல்ல விராட்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் போகாம ஃபுல் டைம் 11ஸோட போயிட்டு நம்ம ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாடி சூப்பர் 8 போகணுங்கிற கொடுப்பாங்க. இதுதான் ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு இப்போன்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம பேசி இந்த அப்செட்டோ சர்ப்ரைஸோ அப்படின்ற மாதிரி அவங்க இவங்களை வந்து கொஞ்சம் லோவா ரேட் பண்ணாம ஓகே இவங்களும் நம்ம ஆன் தேர் டே தே கேன் வின் அஸ் அப்படின்னு ஒரு தாட்ல ஒரு நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இந்தியாவும் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு நைட் மேட்சோட ரிவ்யூல வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய். ஸ்டே டியூன். பை. அண்ட் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த அசோசியேட் நேஷன்ஸ்ன்றத பத்தி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.